வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் நள்ளிரவில் பூஜை நடத்தப்பட்டது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சப் டிவிஷனில் உள்ளது வெள்ளக்கோவில் காவல் நிலையம். இங்கு ஆய்வாளர் ஞானப்பிரகாசம் தலைமையில் 4 உதவி ஆய்வாளர்கள், 4 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் என 40க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த காவல் நிலையம் 3 மாவட்ட எல்லையில் அமைந்துள்ளது. திருப்பூர் மாவட்ட கிழக்கு எல்லையிலும், கரூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட எல்லை பகுதியிலும் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சோதனைச் சாவடிகள் இல்லாததால் குற்ற வழக்குகளில் தேடப்படும் நபர்கள் எளிதில் அடுத்த மாவட்டங்களுக்கோ அல்லது அங்கிருந்து வெள்ளக்கோயில் பகுதிக்கோ எளிதில் ஊடுருவி விடுகின்றனர் என்பது புகார். அதனால் அடிக்கடி விபத்து நடக்கும் இடமாகவும், கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட சம்பவங்கள் நிகழும் பகுதியாகவும் வெள்ளக்கோயில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமை நள்ளிரவை தாண்டி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் காவல் நிலையத்தில் ரகசிய பூஜை நடத்தப்பட்டிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. காவல் ஆய்வாளர் ஏற்பாட்டில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பூஜை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. வெளியூரிலிருந்து மந்திரவாதி ஒருவரை அழைத்து வந்து பூஜை நடத்தப்பட்டதால் பேய் நடமாட்ட வீதியில் பூஜை நடைபெற்றிருக்குமா என்றும் பரபரப்பு ஏற்பட்டது. நள்ளிரவு பூஜை குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது. அது குறித்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கவனத்திற்கு சென்றதை அடுத்து அவரும் விசாரணை நடத்தியுள்ளார். இது தவிர காவல் நிலையத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பூஜையின் பின்னணி குறித்து உளவுப் பிரிவு போலீசாரும் விசாரணை நடத்தி உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பூஜைக்கான ஏற்பாட்டை செய்தது யார், எதற்காக பூஜை நடத்தப்பட்டது, பூஜைக்கு அனுமதி கொடுத்தது யார் உள்ளிட்ட பல கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்றதாக தெரிகிறது. இதுகுறித்து வெள்ளக்கோயில் காவல் நிலைய ஆய்வாளரிடம் கேட்டபோது ரகசிய பூஜை ஏதும் நடத்தப்படவில்லை என்று கூறினார். வெள்ளக்கோயில் காவல் நிலையத்தில் மந்திரவாதி துணையோடு நள்ளிரவில் நடத்தப்பட்ட பூஜை விவகாரம் அங்குள்ள மக்கள் மத்தியில் பேசு பொருளாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.